வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட புடலங்காய் கூட்டு, வேக வச்ச துவரம்பருப்பு 100 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 25 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், தேங்காய் பத்தை 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. எப்போவுமே எந்த ஒரு மசாலா நீங்கள் வீட்டில் வறுத்தாலும் அதனால் எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தேங்காய், அதாவது ஒரு 90% அளவுக்கு வறுத்து முடிச்ச பிறகு தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவை ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தோட தன்மை போன பிறகு நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி குறைன்னு இருக்கக்கூடாது சொல்ல வரேன். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போடுங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது பொடிசை கட் பண்ணி போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த காரத்தோட அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இனிப்பு தன்மை சக்கரை தான் போட போதில்லை, அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம ஏற்கனவே அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணியிருக்கோமே, இது ஏன் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பவுடர் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு 2த்தையும் போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன். அதே டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் வேறு எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறோம்.
பார்த்தீங்களா, அந்த மசாலா அந்த காய்களோட மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் அதாவது ஒரு 70% வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் எடுத்த உடனே புளி தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா அந்த மசாலா குறைஞ்சபட்சம் ஒரு 70% நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 70% வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பருப்பு இதில் யூஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையில் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா வேகணும். அதுக்கு பிறகு புளி தண்ணி. அந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பருப்பு பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கணும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வெந்த பிறகு மத்து போட்டு கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும். அதனால தான் நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறது என்ன பக்குவம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பருப்பு போட்ட பிறகு ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு நெய் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கையில் எடுக்கும்போது அந்த பருப்பு அங்கங்கே தெரியாது. நல்லா கரைஞ்சி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். இதை தொடர்ந்து புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். புடலங்காய் 300 கிராம், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இடிச்ச பூண்டு 10லேருந்து 12 பல்லு, சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, தேங்காய் பத்தை 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நிறைய பேர் வீட்டில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தேங்காயோட அளவு அதிகமாக போட்டுருவாங்க. அதனால் குறிப்பாக அந்த தேங்காய் என்ன மாதிரி சைஸில் போடுறேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் 1.5 பத்தை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கும் போது ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கும் போது ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்பை வேக வச்சுருங்க. அதே டைமில் கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு குக்கர் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த பருப்பு. இந்த பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்களேன். அந்த பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும். சில பேர் வீட்டில் குக் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு ஓவராக குக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த புடலங்காய் கூட்டோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த கடலைப்பருப்பு முழுசாக இருக்கணும், பாசி பருப்பு வெந்திருக்கணும்.
இதுக்கப்புறம் அந்த புடலங்காய் லைட்டாக வதக்கி குக் பண்ணி முடிச்ச பிறகு பருப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இடித்த பூண்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது, பர்டிகுலராக கூட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பூண்டை நல்லா இடித்து போடுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்ட பிறகு அதிக நேரம் குக் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 20-30% அளவுக்கு நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காய் போட்டிருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த ஏற்கனவே போட்டிருக்க அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த தாளிப்போட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். சில விஷயம் எதுக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வீட்டில் பண்ணும்போது திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டான வழியிலாம் பண்ணுறோமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த காயை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் வெந்து வர டைமில் நீங்கள் செக் பண்ண விஷயம் என்ன, இந்த காய் ஓவர் குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்துருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பேஸ்ட்டு போட போகிறோம். இப்போ இந்த தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த வேக வச்ச பருப்பு போடுறோம். பருப்பு போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணி முடித்த பிறகு திருப்பி தாளி போடுறோம். இந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டு இந்த புடலங்காய் கூட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது அந்த தாளிப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக கடைசியாக தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து போட்டும்போது அந்த வாசனை நல்லா வரும். அதுக்கு பிறகு கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. அந்த அளவுக்கு பிரமாதம் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.